ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற ஒற்றை ஏதசதிர முடிவை உருவாக்க பார்ப்பதாக மத்திய பாஜக ஆட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை கொடத்தூர் தொகுதியில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் திமுக சிறுபான்மை உரிமை அணி சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக அதிமுகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பேசியதாக குற்றம் சாட்டினார். சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியது திமுக தான். ஆனா அந்த சட்டத்துக்கு ஆதரவா பாராளுமன்றத்தில் ஆதரவளிச்ச கட்சி எதுன்னா அதிமுக. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஆதரவா எப்படியெல்லாம் பேசினார்னு உங்களுக்கு நினைவு இருக்கும். காந்தியடிகள் அண்ணல் அம்பேத்கரின் படங்களை நாடாளுமன்றத்தில் புறக்கணிக்கும் வகையில் மதவாதம் மத்தியில் ஆட்சியை செலுத்தி வருவதாக கூறிய அவர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை மக்கள் ஆதரவு கொடுக்காத நிலையிலும் அவர்கள் திருந்தவில்லை என்று தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்தியாவை சிதைச்சு ஒற்றை இந்தியாவாக உருவாக்க பார்க்கிறாங்க. ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை பண்பாடு ஆகியவற்றை தொடர்ச்சியா ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற ஒற்றை எதேச்சக முடிவை உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் அவருடைய பற்றும் நாட்டுப்பற்றும் உள்ள ஒவ்வொரு இந்தியரும் இதற்கு எதிராக நிச்சயமாக இருப்பாங்க. சிறுபான்மையினர் உரிமைக்காக திமுக எந்தவித சமரசமும் இல்லாமல் போராடும் என்ற உறுதியை தாம் மீண்டும் அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதற்கு கல்வியாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் நிலை குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கமளித்துள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த புதிய இலவச கட்டாய கல்விக்கான உரிமை திருத்த விதிகள் 2024 படி மத்திய அரசின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டின் இறுதி தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு 2 மாதத்திற்குள் மறு தேர்வு வாய்ப்பு வழங்கப்படும். தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூடுதல் வழிகாட்டுதலை வழங்குவார்கள் என்றும் அதிலும் தோல்வியடையும் பட்சத்தில் மீண்டும் அதே வகுப்பிலேயே தொடர்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியானது கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகள் உட்பட 3000த்திற்கு மேற்பட்ட மத்திய அரசால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக மத்திய பள்ளி கல்வித்துறை செயலர் சஞ்சய் குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமளித்தார். இந்த நிலையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்த மத்திய அரசின் முடிவுக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு மாணவர்களின் கற்றல் திறனை அரசு வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என வலியுறுத்தினார். பொது புத்தியில் என்ன சொல்றாங்க, ஆல் பாஸ்னா அப்புறம் இன்னும் ஒண்ணுமே படிக்க மாட்டேன்றாங்களேன்றாங்க. ஆல் பாஸே கிடையாதுயா. யார் ஆல் பாஸ்ன்னு யாரையா சொன்னது? அதுக்கு பேர் ஆல் பாஸே கிடையாது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், 2 அசஸ்மெண்ட் இருக்கு. ஒரு குழந்தை நேற்று வரை புத்தகத்தை தொடவே இல்லை, ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை புத்தகத்தை தொடங்கி இருக்கு. இதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். மத்திய அரசின் இந்த முடிவால் இனிமேல் பள்ளிகளே கோச்சிங் சென்டர் போல் மாறும் அபாயம் இருப்பதாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்தார்.
ஸ்கூல் வந்து இனிமேல் கோச்சிங் சென்டர் மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டியும் இருக்காது. இப்போவே நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடத்துறது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த 5th 8th கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு மாணவர்களுடைய தனித்திறமை வந்து மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம். இதனிடையே தமிழ்நாட்டில் பள்ளிகளின் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் பள்ளிகளில் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் ஒரு பெரிய தடைக்கல்லை ஏற்படுத்தி இருப்பது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் செயல்படும் மத்திய அரசு பள்ளிகளை தவிர பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள தேர்ச்சி முறையே தொடரும் எனவும் கல்வி கற்பதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் திராவிட மாடல் அரசின் இலக்கு எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார்.